கடந்த ஒரு வாரத்தில் துவரம் பருப்புவின் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் குறைந்துள்ள நிலையில் அதன் விலை தீபாவளி பண்டிகைக்குள் 150 ரூபாய்க்குள் வரும் என்று தமிழ்நாடு மளிகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பருப்பு விலை உயர்வை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் நாடு முழுவதும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 98,000 டன் பருப்பு வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துவரம் பருப்புவின் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் குறைந்து 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உளுத்தம் பருப்பு 15 ரூபாய் குறைந்து 165 ரூபாய்க்கும், கடலை பருப்பு விலை 5 ரூபாய் குறைந்து 75 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் பாசி பருப்பு விலை 15 ரூபாய் குறைந்து 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெருநிறுவனங்கள் முடக்கி வைத்திருந்த பருப்பு வகைகளை சந்தைக்கு அனுப்ப துவங்கியுள்ளதே விலை சரிவுக்கு காரணம் எனவும், தீபாவளிக்குள் துவரம் பருப்பு விலை 150 ரூபாய்க்குள் வரும் எனவும் தமிழ்நாடு மளிகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.